ஹாய் எவ்ரி ஒன் 11th ஸ்டாண்டர்ட் தமிழ் ஃபஸ்ட்டு மிட் டர்ம் எக்ஸாம் கொஷின் பேப்பர் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஸோ இதில் உள்ள எல்லா கொஷின்ஸையும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம கல்வி மினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி கல்வி மினி அண்ட் கேகே டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் தான் உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், மாடல் கொஷின் பேப்பர் எல்லாமே நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கான எல்லா எக்ஸாமுக்கான அடுத்தடுத்து நான் அப்டேட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஸோ இனம் மொழி குறித்த ரசூல் கம்சதொகை பார்வை ரொம்ப இம்பார்ட்டன்ட். 500 குறிப்பு வரைக்கும். அதே மாதிரி உழுவோர் கெல்க அந்த கொஷின் அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தொடரின் பொருள், நீளும் கைகளில் தோழமை தொடரும், நீலா கைகளில் நெஞ்சம் படரும், தொடை நயங்களை எடுத்துருதுக, இதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எல்லா சப்ஜெக்டோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், மாடல் கொஷின் பேப்பர் எல்லாமே நம்ம வெப்சைட்டில் அப்டேட் பண்ணியிருக்கேன். கூகுளில் போய் கல்வி மினி சர்ச் பண்ணிங்கன்னா நம்மளுடைய kalvimini.org வெப்சைட் வரும். ஸோ அதில் உங்களுக்கான எல்லா சப்ஜெக்டோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், மாடல் கொஷின் பேப்பர் PDF கிடைக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் நான் எல்லா சப்ஜெக்ட்டுக்கான கொஷின் பேப்பர்ஸ் எனக்கு கிடைச்ச உடனே நான் ஷேர் பண்ணிடுவேன். அண்ட் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நான் கிரியேட் பண்ணுறது எல்லாமே வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணிடுவேன். ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. பேச்சு மொழி எழுத்து மொழியை காட்டிலும் உணர்ச்சி வெளிப்பாடு சக்தி மிக்கது ஏன்? வேளாண் மந்திரங்கள் யாவை? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 5 வேளாண் மந்திரங்கள். தமிழ்நாட்டின் மாநில மரம் சிறுகுறிப்பு வரைக. அதே மாதிரி இலக்கண குறிப்பு தருக, அது பார்த்துக்கோங்க. பகுபத உறுப்பு இலக்கணம், முளைத்த அயர்ந்து கேட்டிருக்காங்க. புணர்ச்சி விதி பார்த்துக்கோங்க. உழுது பேரழகு, கலைச்சொற்கள் கேட்டுருக்காங்க. ஏஸ்தட்டிக்ஸும் ஃபிலாசபரும். பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக. ஸோ அந்தது பார்த்துங்க. காலத்துக்கு ஏற்ற மாதிரி புதுசாக மொழி வடிவத்தை மாற்றணும் அப்படிங்கிறத அது வந்து எழுத்து வழக்காக மாற்றணும். ஸோ அதுக்கப்புறம் தொடரில் உள்ள சொற்களை ஒருங்குபடுத்தி இரு சொற்களாக இருக்குங்க. தமிழாக்கம் தருக. வின்னர்ஸ் டோன்ட் டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ், தே டூ திங்ஸ் டிஃப்ரெண்ட்லி. வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ தென் பார்த்திங்க அப்படின்னா கீழ்காணும் வினாக்களுக்கு விடை தருக. இன்குலா புலகு வேண்டும் நானும் ஒரு துளை, அந்த கொஷினு 4 மார்க்கில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி யாமெல்லாம் இவையோ யாமெல்லாம், ஸோ அந்த கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கவிதை ஒரு படைப்பு செயல்பாடு ரொம்ப இம்பார்ட்டன்ட். வேதி கலப்பில்லாத பூச்சிக்கொல்லி நடைமுறைக்கு சாத்தியமானும் கருத்தை குறிப்பிடுக. இதுவுமே வெரி இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின். ஸோ அதுக்கப்புறம் வந்து கீழ்காணும் வேறு சொற்களை தொடர்களாக மாற்றுக. வேறு சொல்லை தொடராக மாற்ற சொல்லியிருக்காங்க. அந்தது நெடுவினா பொறுத்தளவில் ஒவ்வொரு புள்ளையும், ஸோ அந்த கொஷினும் அது சுற்றுச்சூழலை வளப்படுத்துவது இயற்கை வேளாண்மையை, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் சிம்பனி தமிழரும் ஆஸ்கார் தமிழரும், அந்த கொஷின் பார்த்துக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது 3லேருந்து ஏதாவது ஒன்று அட்டன் பண்ணணும். ஏடு தொடக்கி வைத்து என் நம்ம அந்த கொஷின் வந்து கேட்டிருக்காங்க, மனப்பாட பகுதி பாடல். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு இங்கிலீஷ், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸும் சரி, எனக்கு கிடைக்கிற வேறு டிஸ்ட்ரிக்டில் நடக்கிற ஒரிஜினல் கொஷின் பேப்பர் எல்லாத்துக்குமே நான் உங்களுக்காக அப்லோட் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட்.